Hi guys, I'm Rajkumar. I'm a freelancer. டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன். ஒரு பிகினராக இருந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் வரீங்க அப்படின்னும் போது எவ்வளோ நாள் வந்து டைம் எடுத்துக்கும் அப்படின்றதான் ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவாக இது வந்து இருக்க போகுது. ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு யூசர்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஆட்சன்ஸில் ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்குலாம் எப்படி இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து பேக் எண்டில் ஒர்க் ஆகுது, நீங்கள் எது போல் கேட்டகரியில் கண்டென்ட் நீங்கள் ரைட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கான ரெவன்யூ எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படின்றதான் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டெல்லாம் வந்து ஒரிஜினலாக ஃபேக்காக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலில் நம்ம இது வரைக்கும் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்குன்னு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ஃபார் டேக்கு $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1500 இருக்குது. நான் எடுத்த லைவ் ப்ரூஃபாக கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக 1500 வீடியோஸ்க்கு மேலே அவைலபிளாக இருக்கும். அகைன் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு கூட கரண்ட்டாக கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து நம்ம எப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இன்றைக்கி எவ்வளோ கிடச்சிருக்கு, டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $31.76 வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ப்ரோ உண்மைக்குமே ஃபார் டேக்கு $10 வருமா, ஃபார் டேக்கு $100 வருமா, ஃபார் மந்த்துக்கு $1000 ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில், கண்டிப்பாக இங்கே எல்லாராலையும் ஆன்லைனில் இருந்து மணி மேக் பண்ண முடியும். அதுவும் பர்டிகுலராக எப்படி சொல்கிறது, கூகுள் ஆட்சன்ஸில் ரொம்பவே ட்ரஸ்டபுளாக வந்து மணி மேக் பண்ண முடியும், சரிங்களா? இது வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஏதோ அமௌண்ட் வருமோ வராதோ அப்படின்லாம் இந்த பேச்சுக்கு இடமே இங்கே கிடையாது. டேரெக்டாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான், ஓகேங்களா? இந்த பேபால் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ உங்கள் கண்ட்ரியை பொறுத்து உங்களுடைய டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணக்கூடியது அந்த கூகுள் ஆட்சன்ஸ், சரிங்களா? சரி, இன்றைக்கி நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபார் டேவுக்கு $31.76 வந்து இன்றைக்கி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $12.62 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் $20.57 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவரால் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $55.65 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா $74.41 வந்து பேலன்ஸில் வந்து இருக்குது. லாஸ்ட்டு பேமெண்ட் நம்ம எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $152.60 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? நண்பா நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் என்ன அப்படின்னா, இது வந்து இப்போ எனக்கு வந்து $31 வந்து ஃபார் டேக்கு வருது அப்படின்னும் போது நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்த உடனே கூகுள் ஆட்சன்ஸில் உள்ள என்ட்ரி ஆகுறீங்க, மானிட்டேஷன் வாங்கின உடனே இவ்வளோ கிடச்சிருமானா கண்டிப்பாக சொல்கிறேன், கிடைக்கவே கிடைக்காது, சரிங்களா? மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 10 சென்ட் கிடச்சாலே அதிகபட்சம், அது எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருசாக தெரியும், ஓகேவா? தென் இது ஏன் அந்த இடத்த இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபார் டேவுக்கு 1000 பேர் வந்தாலும் சரி, 5000 பேர் வந்தாலும் சரி, நீங்கள் இந்தியாவை டார்கெட் பண்ணி வேலை செய்யுங்க அப்படின்னா உங்களுக்கு ரெவன்யூன்றது கிடைக்காது, ஓகேவா? இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் சிபிசி அண்ட் பிட்ரேட் ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் இந்தியாவை விட்டு, ஓகேங்களா, டயர் 1 கிட்ட டார்கெட் பண்ணி ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். டயர் 1 கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கண்ட்ரி இருக்குது, ஐசிபிசி கண்ட்ரி, ஓகேங்களா? அதில் நான் சஜஷன் பண்ணக்கூடிய கண்ட்ரி என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கண்ட்ரி தான். ஒன்று US, யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, ஓகேங்களா? இது 4 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி எந்தெந்த ஆர்டிகல்ஸ் போடணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு, இதை பேஸ் பண்ணி நீங்கள் போடணும். என்ன ப்ரோ, எனக்கு ஆல்ரெடி அது சர்ச் வால்யூம் ஓவர் ஹையாக இருக்குது, அதை போட்டால் எப்படி ப்ரோ டிராஃபிக் வரும், அது போட்டால் எப்படி நமக்கு ரெவன்யூ அதிகமாகும் அப்படின்னா, நண்பா நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கான ஆடியன்ஸ் இந்தியாவிலேருந்து கண்டினியூஸாக வராங்க அப்படின்னும் போது அதுக்கான கண்டென்ட் ஒரு பக்கம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள், சரிங்களா? தென் அது போக பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐசிபிசி ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெவன்யூ ஃபார் டேக்கு எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, இன்றைக்கி $30 கிடச்சிருக்கா, தென் இதுவே நெக்ஸ்ட் டே $300 கிடைக்கலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா இன்சூரன்ஸில் பேஸ் பண்ண ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்குமே சிபிசி மினிமம் $150 இருந்து அதிகபட்சம் $700 வரைக்கும் இருக்குது ஒரு சில கீவேர்ட்ஸ்க்குலாம், சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேஷனுக்காக உள்ள வந்து நீங்கள் வேலை செய்வீங்க. உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது, ஒரு சிலருக்கு வந்து ஆட்சன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுத்து வேலை செய்வங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் என்ன அப்படின்னா, ரெவன்யூ வேணும் அப்படின்னா இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாத, இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் ப்ரோ நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா சேனல் இருக்கக்கூடிய ஒரு 100 வீடியோ 200 வீடியோ எடுத்துக்கோ, எந்த வீடியோ வேணால் நீ எடுத்துக்கோ ரேண்டமாக, சரியா? ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அதாவது காமனாக எந்தெந்த கண்ட்ரியில் நமக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு, எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ டிராஃபிக் வந்துருக்குன்ற முதல் கொண்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது எல்லாமே நீ நோட் பண்ணி பார்க்கும்போது உனக்கே புரியும் டில் எண்டுன்னும் போது நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி வேலை செஞ்சால் நமக்கு ஃபியூச்சரில் அதிகமான ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும், சரிங்களா? சரி,
அகைன் நம்ம டாபிக் வந்துடலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய ஏர்னிங் செக்ஷன்ஸ் இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல AdSenseல, இப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய வெப்சைட்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ. அது இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூன்றதால இது அதுக்கான டேஷ்போர்டு, சரிங்களா? ஸோ யூடியூப்புக்கான டேஷ்போர்டு இது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து AdSense வந்து யூடியூப்பும் AdSense வந்து தனித்தனியாக பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு, சரிங்களா? அதாவது மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். வெப்சைட்டும் யூடியூப்பும் ரெண்டும் ஒன்றா தான் இருந்தது அதுக்கு முன்னாடி, சரிங்களா? யூடியூப்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டும் சரி, வெப்சைட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டும் சரி, ரெண்டுத்துலேயும் இப்போ ஒரு $50 வருது. யூடியூப்லேருந்து ஒரு $50 வருது. அதே போல் வெப்சைட்லேருந்து ஒரு $50 வருதுன்னா டில் எண்டுன்னு போது மந்த் எண்டில் ரெண்டும் ப்ளஸ் ஆகி $100 நமக்கு விட்ரால் நடக்கும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. யூடியூப்பில் நீ $100 earn பண்ணால் தான் உனக்கு $100 தனியாக விட்ரால் ஆகும். அதே போல் வெப்சைட்டில் $100 வச்சிருக்க அப்படின்னா மட்டும்தான் உனக்கு தனியாக விட்ரால் ஆகும். ஓகேங்களா? அதெல்லாம் 1 இயருக்கு முன்னாடியே பிரிச்சுட்டாங்க. ஸோ தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டேஷ்போர்டு வெப்சைட்லேருந்து வருது. வெப்சைட்னா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நண்பா, இப்போது கூகுளில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு ரிசல்ட் தர்றீங்க அப்படின்னா இப்போ .com, .in, .org, .xyz, .in, .us, .uk இது போல் ஏதோ ஒரு சம் டொமைன் பேரில் வந்து வருது அப்படின்னா அதுதான் வெப்சைட். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்குங்க. ஸோ இது போல் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணாலுமே ஹை குவாலிட்டி டிராஃபிக் உங்கள் வெப்சைட்டுக்கு வருதுன்னு போது மானிட்டேஷன்ன்றது ஒன்று எலிஜிபிள் ஆவீங்க, சரிங்களா? ஸோ அப்போது இது போல் தான் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு வந்து கூகுள் AdSenseல வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து இப்படி தான் வரும், சரிங்களா? தென் இப்போ நம்ம கொஞ்சம் இன்னும் டெப்த்தாக பார்ப்போம். இன்றைக்கி ஒரே நாளில் $31.76 இது வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வரும். ஃபார் டேவுக்கு எனக்கு ஒரே நாளில் $500 கிடச்சிருக்கு, ஒரே நாளில் $700 கிடச்சிருக்கு, சரிங்களா? சரி, இப்போ இந்த $31.76 வந்திருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமா? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் AdSense பொறுத்தவரைக்கும் நமக்கு எதுக்கு தெரியுமா ரெவன்யூ கொடுக்குறாங்க? நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்துட்டாலே போதும் அதுக்கு காசு வருமா, இல்லை நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக்காக வரக்கூடிய இம்ப்ரெஷனுக்கு காசு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில், நீங்கள் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் எதுவும் காதில் போட்டுக்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய அந்த ஆட் இருக்கு இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த ஆடு வந்து அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணணும், புரியுதுங்களா? ஆடு கிளிக் பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்குமே தவிர நம்ம வெப்சைட்டுக்கு 1000 பேர் இல்லை 10,000 பேர் வந்தாலும் சரி 1,00,000 பேர் வந்தாலும் சரி ஆடு கிளிக்குன்றது ஒன்று நடக்கலை அப்படின்னும் போது நமக்கான ரெவன்யூமே வந்து அந்த இடத்துக்கு கிடைக்காது, சரிங்களா? தென் இதுவே உங்களுக்கு பேஜ் யூஸ்க்கோ அல்லது இம்ப்ரெஷனுக்கோ ரெவன்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா AdSense கூகுள் AdSense மானிட்டேஷன் வாங்கிட்டு இதிலே வந்து அட்வான்ஸ் லெவல் ஒன்று இருக்குது. அதாவது கூகுள் AdSense மானிட்டேஷன் வாங்கியிருக்கணும். இதனோட அட்வான்ஸ் லெவல் ஆட் மேனேஜர், ஓகேங்களா? ADX, சரிங்களா? ADX, சரிங்களா? ஆட் மேனேஜர் அப்போ வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ECBM கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அது என்ன ஒரு ECBM அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள் AdSenseல வந்து CBCன்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ECBMனு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ECBMனா 1000 இம்ப்ரெஷனுக்கு இந்தியாவிலேருந்து வர யூசர்ஸ்க்கு வந்து உனக்கு வந்து நான் $1 கொடுக்குறோம்பா. அதுவே 1000 இம்ப்ரெஷன் வந்து உனக்கு அமெரிக்காவிலேருந்து வருது அல்லது ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது அல்லது கனடாவிலேருந்து வருது அப்படின்னும் போது தென் உங்களுக்கு வரக்கூடிய கண்ட்ரி, ஓகேங்களா, அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி 1000 இம்ப்ரெஷன் ஏதோ ஒரு கண்ட்ரியில் உங்களுக்கு வருது அப்படின்னும் போது இந்தியாவில் வந்து உங்களுக்கு $1 கிடைக்குதுன்னா அதுவே அமெரிக்காவிலேருந்து வராங்க அப்படின்னா உங்களுக்கு $80 $70 வந்து அசால்ட்டாக கிடச்சிரும், புரியுதுங்களா? ஸோ அதுக்கு வந்து ஆடு கிளிக் நடந்தாலும் ஆட் மேனேஜர் வந்து ரெவன்யூ கிடைக்காது. எவ்வளோ பேர் வராங்க தென் அதில் எவ்வளோ இம்ப்ரெஷன் வருதுன்ற பொறுத்து தான் ஆட் மேனேஜர் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், சரிங்களா? அதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி எவ்வளோ வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மறுபடியும் அகைன் டாபிக் வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் AdSense பேக் எண்டில் எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும் அதை வந்து பார்ப்போம். டுடே டாலரில் பாருங்கள் $31.76 இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் நமக்கு எவ்வளோ டாலர் வந்தாலும் சரிங்க, நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்து மறுபடியும் அதே நைட்டு 12 மணி வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நமக்கு டுடே டாலர் $31.76 வந்துருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் மந்தில் பாருங்கள் $55.65 வந்துருக்கு இல்லையா, அது கூட ஆட் ஆகி அதாவது ப்ளஸ் பண்ணி தான் காமிச்சிட்டு இருக்குது, புரியுதுங்களா? அது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டுடேவில் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் இருக்குல்லையா அந்த செக்ஷனில் வந்து எக்ஸாக்டாக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும், ப்ளஸ் பண்ணி காமிக்கும். திஸ் மந்த் வந்து பொறுத்த வரைக்கும் டே 1ல் ஆரம்பித்து மந்த் எண்டு 28 நாளாக இருந்தாலும் சரி அல்லது 31 நாளாக இருந்தாலும் சரி அந்த மந்தில் வரக்கூடிய மொத்த அமௌண்ட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகி காமிக்கும், ப்ளஸ் பண்ணி காமிக்கும், சரிங்களா? சரி ப்ரோ, அப்போ டுடேவில் வரக்கூடிய அமௌண்ட்டு தான் திஸ் மந்தில் வந்து ப்ளஸ் பண்ணி காட்டுறேன்றீங்க டே 1லேருந்து மந்த் எண்டு வரைக்கும். அப்போ எஸ்டே அமௌண்ட்டு லாஸ்ட்டு 7 டேஸ் அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா
டுடே அமௌண்ட் தான் எஸ்டே காட்டுது, எஸ்டே அமௌண்ட் தான் லாஸ்ட் 7 டேஸில் வந்து காமிச்சிட்டு இருக்குது. அது எப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆட்சன்ஸ் பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேஜ் வந்து கரெக்டாக நைட்டு 12 மணி அப்படின்னா 12:05 அப்படின்னா 12:10 இந்த 3 டைமில் 5 டிஃப்ரென்ஸ், இந்த 5 மினிட்ஸ் டிஃப்ரெண்ட்டில் உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே கூட உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டைம் நைட்டு 12 அல்லது 12:05 அப்படின்னா 12:10 இந்த டைம் நீங்கள் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டுடேவோட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அந்த செக்ஷன் வந்து 0 ஆகிட்டு எஸ்டேக்கு வந்து அமௌண்ட் எல்லாம் மூவ் ஆகிடும். அப்போது எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் வந்து என்ன ஆகுனா லாஸ்ட் 7 டேஸ் கூட வந்து ப்ளஸ் பண்ணி காட்டும். திஸ் மந்தில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது, ஏன்னா அது ஆல்ரெடி அப்டேட் ஆகி தான் காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எங்கேருந்து வந்தது, அதே போல் லாஸ்ட் பேமெண்ட் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன மந்தோடைய அமௌண்ட்டு கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் $100 வந்தால் தான் விட்ரல் வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து $74.41 வந்திருக்கு. இது வந்து ஹோல்டு செஞ்சுருக்காங்க, ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போது அந்த பேலன்ஸ் வந்து $100 எப்போ வருதோ உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து அந்த மொத்தமாக $100 மேலே நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி நண்பா உங்களுக்கு மொத்தமாக அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? தென் இப்போது இந்த மாதம் வந்து ஒரு $55 இருக்கா, அப்போது என்ன ஆகுனா நாளைக்கு டேட்டு 1 அப்படின்னும் போது இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் இந்த $55.65 இருக்குல்ல அது எல்லாமே 00 மாற்றி கரெக்டாக நைட்டு 1ஆம் தேதி நைட்டு அந்த 12 மணிக்குள்ளே பேலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் வந்து ஆட் ஆகிடும். புரியுதுங்களா? சரி, பேலன்ஸுக்கு வந்த உடனே $100 வந்த உடனே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டுருவாங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவுமே கிடையாது. பேலன்ஸுக்கு வந்த உடனே கரெக்டாக டே 1லேருந்து 21 நாளைக்கு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. கூகுள் டீமால், கூகுள் ஆட்சன்ஸ் டீமால் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஆர்கானிக்காக வந்திருக்கா, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா டிராஃபிக்லால் வந்திருக்கா, இல்லை நீங்கள் ஏதாவது VPN அண்ட் ஃப்ராக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்களா, இல்லை கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பல விதமான விதத்தில் செக் பண்ணுவாங்க. தென் உங்களுக்கு 100% வந்து ஜென்யூனான யூசஸால் ஆடுகளுக்கு நடந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் 21 நாளுக்கு அப்புறம் ஓகேங்களா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? இந்தியன் கரன்சியாக வந்து ரிசீவ் ஆகும். 21ஆம் தேதி நைட்டு டெபிட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 22, 23 இந்த டேட்டில் வந்து சாட்டர்டே சண்டே இருக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், பேங்க் ஹாலிடேவாக இருக்கக்கூடாது, சாட்டர்டே சண்டே வரக்கூடாது. ஏன்னா லீவ் நாளில் இந்த அமௌண்ட் வந்து ப்ரோசஸிங் ஆகாது. ஓகேங்களா? நார்மல் ஒர்க்கிங் டேவாக இருந்தால் தான் ஆகும். எனக்குலாம் ஒரு சில டைமில் 2 வீக்ஸ் கூட டைம் எடுத்துருக்கு. சரிங்களா? தென் அதனால பேலன்ஸ் வந்து $100 வந்தால் தான் விட்ரல்ன்றது நடக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. லாஸ்ட் பேமெண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு ஒவ்வொரு மந்த்தும் நம்ம 21 நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு தான் லாஸ்ட் பேமெண்ட்டில் காட்டும். லாஸ்ட் பேமெண்ட்டில் இப்போ $152 இருக்கக்கூடிய இடத்து $1000 இருக்குது அப்படின்னா $1000 நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்றது அர்த்தம். கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ் அண்ட் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய டுடே, எஸ்டர்டே, லாஸ்ட் 7 days, திஸ் மந்த் பேலன்ஸ் அண்ட் லாஸ்ட் பேமெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன். தென் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டுடே டாலர் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றது கீழே பாருங்கள். கிட்டத்தட்ட 1260 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்களா. இந்த 1260 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்ததால இந்த காசு வந்திருக்கானா கிடையாது. நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான், ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் இருக்கு இல்லையா, அந்த ஆடு அது வந்து கிளிக் பண்ணாதான் ரெவன்யூ வரும்னு நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லையா. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1260 பேர் வந்திருக்காங்க. அதில் 39 பேர் என்னோட வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 39 பேர் ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு $31.76 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஜ் RPM, CPC அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் பேஜ் CTR வந்து எதனால் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பேஜ் RPM நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரி இம்பார்ட்டன்ட், அது இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ், நம்ம எந்த நீச்சஸில் ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்காக சொன்னதான் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா. ஓகேங்களா? இந்த 4 கண்ட்ரி நான் ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுவேன். அப்போது அந்த 4 கண்ட்ரிக்கு என்ன கீவேர்ட்ஸில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், நம்மளோட டாபிக்ஸ் A to Z இன்சூரன்ஸில் பேஸ் பண்ணி தான் நம்மளுது இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதுவே ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் ஒர்க் பண்ணுவீங்களா, டெக் சம்மந்தமாக, இல்லை கிரிப்டோ கரன்சி, இல்லை ட்ரேடிங் சம்மந்தமாக, எவ்ரிபடி என்ன நீச்சஸில் நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே தென் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு CBC எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு கார் இன்சூரன்ஸ்ன்ற அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு CBC $150 இருக்குன்னா ஒரு யூசர் வந்து கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு $150 அப்படியே கிடைச்சிருமானா கிடைக்காது. பட் ஒன் திங், அதுலேருந்து 1% ஆச்சு எனக்கு கிடைக்கும். ஒரு கிளிக்கு அட்லீஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு $10லேருந்து $15 ஆச்சு எனக்கு அட்லீஸ்ட் கிடைக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்படின்னும் போது எனக்கு ரெவன்யூ வரணும் அப்படின்னா நான் ICBC ஆர்டிக்கில் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு டிராஃபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் அது ஒரு கேட்டகரியில் ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு ரெவன்யூ தான் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு மாற்றிக்கிங்க, இன்சூரன்ஸில் பேஸ் பண்ணி ஆர்டிக்கல் போட பழகுங்க. சரிங்களா? தென் எந்த கீவேர்ட்ஸ் நம்மளை ஒர்க் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஆட்ஸ் வந்து குக்கீஸ் பேஸ் பண்ணி தான் ஆட் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் கரெக்டான கேட்டகரி செலக்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிங்க. தென் CBC 0.81 சென்ஸ் வந்து இருக்குது. தென் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி என்னோட சேனல் வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க.
கிட்டத்தட்ட 1 சென்ட் 10 சென்ட் இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட $1 மேலே 2.5 மாதத்துக்கு நான் லைவ் ப்ரூஃபாக ரீசெண்டாக கொடுத்துருப்பேன். தென் அது வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே வீடியோ ஷூட் பண்ணி ரொம்ப பாடி ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய பிரைமரி அக்கௌண்ட்டில் வந்து இப்போ உங்களுக்கு நான் வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? தென் இப்போ சிபிசின்றது என்னென்னா, ஒரு யூசர் ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா $25.19 வந்து கிடைக்க வேண்டிய இடத்த, அதாவது இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்குல்ல, அதை சொல்லிட்டு இருக்கேன். $25.19 வந்து கிடைக்க வேண்டிய இடத்த நமக்கு கரண்ட் எவ்வளோ தெரியுமா கிடைக்குது? ஒரு ஆடு கிளிக் நடந்தா 0.81 வந்து கிடைக்குது. அப்போ ஏன் ப்ரோ மேலே இருக்கக்கூடிய அந்த $25.19 அப்படியே கிடைக்கல அப்படின்னா, நண்பா ஒரு யூசர்ஸ் வந்து நமக்கு ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி வந்திருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். ஒன்று கூகுளில் ஆர்கானிக்காக சர்ச் பண்ணி வராங்கன்னா அதுக்கு வந்து ஒரு விதமாக சிபிசி கிடைக்கும். அதுவே ஆர்கானிக்காக சர்ச் பண்ணி உள்ளே வந்துட்டார், அவர் அந்த போஸ்ட்டில் ஆடு கிளிக் பண்ணாமல் ரேண்டமாக ஒரு 2-3 பேஜ் வந்து வேறு ஒரு ஆர்டிக்கலில் போய் பேஜ் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டு தான் கிடைக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இங்கே ஒவ்வொரு ஒர்க்கிங் மெத்தட் வேறு வேறையாக இருக்கும், யாரும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். தென் இம்ப்ரெஷன்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1470 இம்ப்ரெஷன் வந்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். 1000 பேஜுக்கு 6000 இம்ப்ரெஷன் வந்து கிராஸ் ஆகணும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்றது? 6000 இம்ப்ரெஷன் கிராஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து 100% ரொம்பவே குவாலிட்டியாக இருக்காங்கன்றது அர்த்தம். சரிங்களா? இப்போ 1000க்கு வெறும் 1440 தான் இருக்குது இம்ப்ரெஷன் அப்படின்னும் போது உங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து வெப்சைட்டுக்குள்ளே வராங்க, உடனே வந்து வெளியே போகிறாங்கன்றது அர்த்தம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே முடிஞ்சால் எப்படி சொல்கிறது, சேஃப் லிங்க் யூஸ் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி டிராஃபிக் உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க.